Hi friends, welcome to Katra Priyan channel. இங்கே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா how to calculate number of bricks, cement, sand in brick wall. ஒரு 10க்கு 10 வாலில் 3/4 அடி வால் திக்னஸில் எத்தனை நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் தேவைப்படும், எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படும், எவ்வளோ சேண்டு தேவைப்படுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஆல்ரெடி பழைய வீடியோவில் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் மட்டும் வச்சுருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் வே. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ லென்த்து பொறுத்து பார்த்திங்கன்னா 10 அடி திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.75 ஃபீட். அதுமாதிரி சிங்கிள் பிரிக்கோட சைஸும் நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ பிரிக் வால் மாட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1:3 அந்த ரேஷியோவில் வச்சுருக்கேன். அது 1 part ஆஃப் சிமெண்ட், 3 part ஆஃப் சேண்ட் அந்த ரேஷியோவில் வச்சுருக்கேன். டோட்டல் வால்யூம் ஆஃப் பிரிக் ஒர்க் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு லென்த்து பொறுத்து டெப்த்து நம்ம வந்து ஓவரால் பிரிக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 75 CFT வருது. வால்யூம் ஆஃப் ஒன் பிரிக் அதேமாதிரி இந்த சிங்கிள் பிரிக்கோட லென்த்து பொறுத்து டெப்த்து வண்டியில் வரணும்னா 0.07 CFT வருது. ஸோ ஆக்சுவலாக ஃபீல்டில் என்ன பிரிக்கு சைஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரிடக்ஷன் ஆஃப் த மாட்டர், இப்போ ஓவரால் நம்ம வால்யூமில் இந்த மாட்டரெலாம் கழிக்கணும், அது சிமெண்ட் ஸ்டாண்டை கழிக்கணும். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் மாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது 25% ஆஃப் ஓவரால் வால்யூம் ஆஃப் பிரிக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதான் மாற்றம் நம்ம கண்டுபிடிக்கிறது, இதான் ப்ரொசீஜரு. இந்த 20% தம்ப் ரூலு. ஸோ 18.75 CFT வருது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெட் பிரிக் ஒர்க்குன்றது என்னென்னா நம்ம இந்த ரிடக்ஷன், அதாவது இந்த சிமெண்ட்டு ஸ்டாண்டிங் கழிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்னன்னா டோட்டல் பிரிக் ஒர்க் மைனஸ் வால்யூம் மாட்டர். ஸோ அப்போ இதெல்லாம் கழிச்ச நெட் பிரிக் ஒர்க்கோட வருது 56.25 CFT வருது கியூபிக் ஃபீட். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பிரிக் ஒர்க் பார்த்தீங்கன்னா நெட் பிரிக் ஒர்க்கு ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஒன் பிரிக், அதாவது நெட் டோட்டல் வால்யூம் ஆஃப் பிரிக்கு வாலில் ப்ளஸ் ஒன் பிரிக்கு நம்ம டிடெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 800 நம்பர்ஸ் வருது. இதில் நம்ம வேஸ்டேஜ் வந்து 10% சேர்த்துக்கணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரிக்கு ஏற்றினும் சரி இறக்கணும் சரி, பிரிக்கு வந்து இப்போ தூக்கி போடலை எடுக்க அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஏன்னா உடச்சிடுவாங்க. ஸோ அதுக்கு 10% நம்ம ஆட் பண்ணி அதுக்கு நம்ம வாங்கணும். ஸோ இப்போ நெட் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து 10% சேர்க்கல நம்மளை 880, அதாவது 80 பிரிக்ஸ் வந்து கூட வருது. 880 நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சிமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சிமெண்ட் நம்மளோட சொன்ன மாதிரி தான் நம்ம வால்யூம் ஆஃப் மாட்டர் பார்த்திங்கன்னா 18.75 CFT வருது. 18 CFTலேருந்து இன்ட்டு 1.25ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.25 ட்ரை வால்யூம் ஃபேக்டர், சரிங்களா? ட்ரை வால்யூம் ஃபேக்டர் இதை நம்ம நார்மலாக போடுறது தான். ஸோ அதை நீங்கள் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் தான். ஸோ அதை நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம், கோடு புக்கில் இருக்குது. ஸோ இது டிவைடட் பை இந்த 1+3 அப்படின்றது என்னென்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1:3ன்றனா அப்போ மொத்தத்தில் 4 மடங்கு. ஸோ அப்போ 1+3 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நார்மலாக சிமெண்ட்டோட CFTயில் வருது 5.86 CFT வருது. ஆனால் நம்மளுக்கு தேவை இன் டர்ம்ஸ் ஆஃப் பேக்கில் சொல்லணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வர CFT டிவைட் பை 1.225. இது ட்ரை வெயிட் ஃபேக்டர். இந்த ட்ரை வெயிட் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு, ஏன்னா இந்த CFT வந்து கேஜிக்கு மாற்றுறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதான் இப்படி தான் இருக்கும். டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் வந்து நம்ம நார்மலாக நம்மளுக்கு தெரியும் 1440 kg/m3. இப்போ வால்யூம் ஆஃப் 1 m3 சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா, அந்த டென்சிட்டி = மாஸ் பர் வால்யூம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதனால் அந்த வால்யூம் = மாஸ் பர் டென்சிட்டி போட்டோம் அப்படின்னா இது இந்த kg/m3 மாசன்ற 50 kg ஒன் பேக் இது கொண்டு வரோம்னா அது கணக்கு பண்ணுறோம். 50 kg இது வந்து 1440 kg/m3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா kg கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மீட்ரு க்யூப்பில் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் 1 m3 எவ்வளோ வருது 0.03472 வருது. நம்ம இப்போ 1 m3 CFTக்கு மாற்றுறது, அதாவது மீட்ரு க்யூப்லேருந்து கியூபிக் மீட்டர்லேருந்து கியூபிக் ஃபீட்டாக மாற்றுறதுக்கு வந்து 35,315 CFTயை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1.225 35.31 35 வரும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வருது நம்மளுக்கு 1.225 CFT/பேக் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதான் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கோன்னா 1.225 நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் வந்து அங்கே காமிச்சிருக்கோம். ஸோ அப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த CFTக்கு நமக்கு 5 பேக்ஸ் தேவைப்படுது. ஸோ எப்படி போச்சா 1.225 ட்ரை வெயிட் ஃபேக்டர். இது வந்து நம்ம சிமெண்ட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணால் அதை நான் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இதில் காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சேண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எகைன் நம்ம மாட்டரோட வால்யூம் இன்ட்டு அந்த ஃபேக்டர் ட்ரை ஃபேக்டர் 3ன்றது பார்த்திங்கன்னா இதில் 3 மடங்கு சேண்ட் யூஸ் பண்ணுறோம். 1:3 1 part ஆஃப் சிமெண்ட் 3 part ஆஃப் சேண்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்.
ஸோ அதுக்கடுத்து வந்து இதில் 4 3 மடங்கு. ஸோ அதனால் வந்து 1+3 நம்ம திரும்ப அகைன் காமனாக எடுத்துருப்போம். ஸோ அப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா 17.58 cubic feet வரும். 1 யூனிட் சொல்லு 100 CFTன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து /100 டிவைட் பண்ணோம்னா 0.18 யூனிட் நம்மளுக்கு கிடைக்கிது. இதுதான் வந்து நம்ம கால்குலேஷன் போகிறது. பிரிக்கு, சிமெண்ட்டு, சாண்டு. ஸோ நம்ம பிரிக்கு வந்து நம்பர்ஸில் வாங்குவாங்க வெளியே, அதனால் நம்பர்ஸில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸில் வாங்கினா பேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். சேண்ட் வந்து யூனிட்டில் வாங்குவோம், அதனால் யூனிட்டில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பிரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம ஒரு ஹாஸ்ட் அனலைஸ் நம்ம பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, பிரிக்கெலாம் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பிரிக்கு ஒரு பிரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4,000 ரூபா 5 ரூபா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் ரேட்டு வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ அதை தான் நாங்கள் காமிச்சிருக்கேன். இதை மாற்றுறதுக்கு அந்த க்ரீன் கலர் கூட வச்சுக்கோங்க, மொத்தம் ஈஸியாக. இது ப்ளூ கலர் ஆல்ரெடி அதே மாறிடும், நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ஆல்ரெடி பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா 850 நம்பர்ஸ் வந்து தெரியும். நான் அமௌண்ட் வந்து இப்போ ஐட்டம் வந்து 5 ரூபான்னு போட்டிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 4,400 வருது 850 பிரிக்கு. சிமெண்ட்டை பொறுத்தவரை 5 பேக்கு நான் ஒரு பேக்கோட சிமெண்ட் வந்து 325 ரூபா போட்டிருக்கேன். நீங்கள் கரண்ட் ரேட் என்னவோ அதை போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் 450 ரூபா கூட போட்டிங்கன்னா அல்ட்ராடெக் அந்த வேணாம் வகையில் 2,000 சில்லரை வருது. சேண்டு வந்து ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 3,200 நான் லோக்கல் சேண்டு வாங்குகிறேன். நீங்கள் கரண்ட் ஸ்டாண்ட் என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து ஒரு 10க்கு 10 வால் கட்டுறதுக்கு செங்கல், மணல், சிமெண்ட்டு ஓவராலாக நம்மளுக்கு காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7,500 அதாவது 128 ரூபா வருது. 7,500 8,000 வரும் அப்படின்றத நம்ம 10க்கு 10 வாலுக்கு ரூமில் 10க்கு 10 வால். ஸோ அப்போ 10 அடி லென்த்து, 10 அடி உயரம், திக்னஸ் வந்து 9 inch வால். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு 7,500 கிட்ட செலவாகுது. ஸோ இதுதான் வந்து ஓவரால் காஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோ லிங்க் உங்களுக்கு வந்துக்கிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கட்டட பொறியாளன்.